ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான ராகி தோசை, அதுக்கு சைட் டிஷ் வரமிளகாய் வச்ச தேங்காய் சட்னி. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதே கப்பில் பாதி அளவு பச்சரிசி மாவும் 1/4 பங்கு ரவையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர், ரொம்ப புளிச்ச தயிராக சேர்க்க வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை மல்லித்தலையும் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி திருவி வச்சுருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா பச்சை மிளகாய் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் இந்த கேழ்வரகு மாவு இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிப்போம். பச்சரிசி மாவு அதையும் ஆட் பண்ணிப்போம். ரவை அதையும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் உப்பு, நம்ம ஜீரகம் எடுத்துப்போம், அதையும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, இஞ்சி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதையும் அதோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் உங்களுக்கு பச்சையாக போட பிடிக்கலை அப்படின்னா லைட்டாக வெங்காயமும் அந்த பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கிட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம கோதுமை மாவுலையும் நம்ம பண்ணலாம் தோசை. அதுக்கு தயிர் சேர்க்காமல் நம்ம இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் தின்னாக மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். தோசை ஊற்றிடலாம். கல் வச்சுருக்கேன், சூடாகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து லைட்டாக மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றுவோம். நம்ம ரவா தோசை எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றணும். நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இப்போ தீயை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இது நல்லா வேகணும். மேலே நார்மல் தோசை மாதிரி டக்குன்னு வெந்துடாது. இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா வெந்துடுச்சு, திருப்பிடுவோம். நல்லா ரோஸ்டான ராகி தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ராகி தோசைக்கு வரமிளகாய் வச்ச தேங்காய் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய் 1, நார்மல் மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை 1 பங்கு, தேங்காய் 3/4 பங்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 2, பூண்டு 2 பல், 1 இன்ச் அளவு புளி, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடுவோம். நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வரமிளகாவை வந்து நம்ம வறுத்ததுனால காரம் வந்து கம்மியாக இருக்கும், கலர் மட்டும்தான் இருக்கும். நம்ம காஷ்மீரி மிளகாவும் போட்டதுனால இந்த கலராக இருக்குது. நம்ம தாளித்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துடலாம். ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.